joga pra trás, da costinha, 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 costinha. ஹலோ கைஸ், இது உங்க ஒட்டா குட் டாக்ஸ். இது நம்ம எதை பத்தி பேச போறோம் இன்னைக்கு? ரோம்காம். ஃபர்ஸ்ட் நம்ம ராம்காம் இந்த இல்லடா டேய். சீசன் ராம்காம் ஜெனரல் டாக்கா? இது என்னடா மாத்தி நகரீங்க? ஸ்டார்டிங் என்ன சொல்லலாம், ராம்காம் இல்ல. அதாவது இந்த வருஷத்துல இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த ஒரு நல்ல அனிமி. நல்லா அனிமா? அப்போ ஓகே. ஓகே, இப்பதான் ஒரு வருஷத்தின் பாதியில இருக்கும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்ல அனிமே சஜஷனும் நாங்க பார்த்த நல்ல அனிமையும் ஒரு சஜஷனாவும் தர போறோம். நம்ம இந்த பாட்டுல யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம நாகி, ஸ்பைக் மற்றும் ஐசன் ப்ரோ. பல மாசம் கழிச்சு ஐசன் ப்ரோ வந்திருக்கிறாரு. ஆமாயா, குடும்ப கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறார். நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி ஐயா. என்ன பேசுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆனா இன்ஸ்டால நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறது தான் கஷ்டம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கம்பேக் வரும், கொஞ்ச நாள் ஆகும். ஆனா என்ன பதிவு பண்றோம்னா உயிரோட தான் இருக்கும். உடல ஊரை விட்டே போயிட்டான். இவ்வளவு அப்புறம் கிளம்பணும் இன்ஸ்டா விட்டு. ஸோ வருவோம் இந்த அனிமி ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லனா எனக்கு ஃபர்ஸ்ட்னா எனக்கு பெருசா இது பண்ணது சோலோ லெவலிங் தான். ஜனவரி மாசம் அதுக்குள்ளயும் போயிடுச்சு பாரு. இப்பதான் பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கு அந்த 12 எபிசோடும். அதுக்குள்ளயும் பார்த்தா 6 மாசம். எனக்கு வந்து அந்த அனிமி ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு ஹைப் கொடுத்தது. ஹைப்புக்கு ஏத்த மாதிரி சூப்பராகவும் இருந்தது, அனிமேஷனும் சரி ஸ்டோரியும். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி? எனக்கு கைஜூ நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது ஓகே, அது வந்து எண்ட்ல வந்தது. அது எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பார்த்து அதுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணிச்சுன்னா அது கைஜூ. எனக்கு கைஜூ நம்பர் 8. ஆமா, சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு பார்த்ததுதான். அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா தான் மங்கால இன்னும் போட்டு வெளுத்து வாங்கிக்கிறாங்க. மாங்கா படிக்கிறீங்களா ப்ரோ? நான் ஒன்றும் மங்கா தொடல. இப்போ மங்கா எக்ஸ்பிளனேஷன் இப்போதான் அப்லோடு போட்டிருக்கோம். அதை பத்தி நம்ம ஜோரோவும் நம்ம நாகியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அடுத்து நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஐசன் ப்ரோ, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, நிறைய அனிமி பார்த்திருப்பீங்க. இல்ல இல்ல பாத்திருக்கேன். ஆனா நீ முதல்ல அந்த சரி நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிடு. அந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ஏஞ்சல் அது வந்து பர்ஃபெக்டான ஒரு இது. அது வந்து கடைசியா பேசிக்கலாம்னு எடுத்து வச்சேன். சரி, அதை கொஞ்சம் பெருசா பேசுவோன்னு. ஓகே ஓகே. எனக்கு எனக்கு வந்து போன சீசன்ல வந்து ஒரு பர்சனல் ஃபேவரேட். அதாவது நான் வந்து அந்த அனிமே வந்து பார்க்காம விட்டுட்டேன். அந்த சீசன்ல பார்க்காம விட்டுட்டு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அது பேரு வந்து செய்யூ ரேடியோன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. நான் அது ஏன் பார்க்காம விட்டேன்னா, அது வந்து ஜேர்னர் வந்து யூரின் போட்டிருந்தது. யூரினா தெரியும்ல, கேர்ள்ஸ் லவ். அதனால நான் அதை விட்டுட்டேன். ஓகேவா, விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்றான், ஏன்டா இதை நீ பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி எபிசோட்ல வந்து இது யூரி பைட்ரா. ஜப்பான்ல வந்து அவங்களுக்கு வந்து யூரி அந்த இது அந்த ஜேர்னர் வந்து பிடிக்கும். அதனால இவங்க வந்து இந்த அனிமே வந்து ஒரு வாய்ஸ் ஆக்டர் அவங்களோட கஷ்டத்தை காட்டுற மாதிரி அனிமே இது. அதனால அவங்க யூரின்னு ஒரு ஜேர்னர் உள்ள சேர்த்ததுனால அது வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. வெறும் வாய்ஸ் ஆக்டரோட பிரச்சனைனா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க. ஏன்னா நானும் அப்படி நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் பார்த்தேன். தரமா இருந்துச்சு. அதுல வந்த கேரக்டரா இருக்கட்டும், அவங்க வாய்ஸ் ஆக்டருக்கு எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காமிச்சாங்களா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஜெல்லிஃபிஷ் கான்ஃபிம் இந்த நைட்னு சொல்லிட்டு இன்னொரு அனிமே. இதுவுமே ஒரு தரமான அனிமே தான். அது நான் கீப் அப் பண்ணேன் கரெக்டா. இது கான்செப்ட் எப்படின்னா, இது வந்து போன இது வந்து வாய்ஸ் ஆக்டிங் அந்த மாதிரி இதுனா, இது வந்து எப்படி சொல்றது, ஐடல் பாட்டு பாடுறது அந்த மாதிரி. இதுலயுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு இல்ல, கொஞ்சம் எனக்கு கடுப்பாகி என்ன இன்ட்ரெஸ்டாக வச்சது இந்த அனிமே தான். இதுல வந்து 2 கேரக்டர் இருப்பாங்க. கனாவோன்னு ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் இன்னொன்னு யோருன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் இவங்க யோருங்கிற பொண்ணு வந்து நல்லா வரைவா. பட் அவ வந்து அவளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நம்ம கனாவோங்கிற பொண்ணு தான் வந்து அவளை மோட்டிவேட் பண்ணி, நீ பண்ற டிராயிங் நல்லா இருக்கு, நான் வந்து பாட்டு பாடுறேன், நீ வந்து யூடியூப்ல அந்த டிராயிங் வந்து நீ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ற பாட்டு நீ போட்டுக்கோன்ற மாதிரி.
இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கனவுங்கிற வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஐடலா இருப்பா. அப்போ அவங்க அம்மா இவ என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடும். வேற ஒரு ஐடல் வந்து எல்லா ஐடலை பத்தி தப்பு தப்பா ஸ்கேண்டல்ஸ் பேசி யூடியூப்ல போடுறதுனால அது யாருன்னு இவ கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சதுனால இவ போயிட்டு அவ மூஞ்சிலே குத்திடுவாளா. அங்க வந்து ஐடலுக்கு பாப்புலாரிட்டி அதிகம். இவ குத்துனதுனால இவங்க அம்மாவே இவளை விட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடியுமே இவளும் ஒரு நல்ல பாப்புலரான ஐடல், அவங்க அம்மா ஒரு பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்க அம்மாவும் இவளை விட்டதுனால இவ வந்து டோட்டல் ஐடென்டிட்டியே மாத்திடுவா. முடி கலர்ல இருந்து அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஸ்கூல் எல்லாம் மாத்தி இவ இருப்பா. இப்போ வந்து புதுசா ஒரு ஐடல பாட்டு பாடி அந்த பேஜ் எல்லாம் உருவாக்கும் போது இவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, அந்த யோருங்கிற பொண்ணை ரெக்ரூட் பண்றாங்க அவ கம்பெனிக்கு. உன் ஆர்ட் நல்லா இருக்கு, நீ வந்துருன்னு சொல்லிட்டு. அந்த டைம் எனக்கே கடுப்பாயிருச்சு. நீ எப்படி போலாம் உன் ஃப்ரெண்ட், அதாவது இவங்க பேஜ் வந்து ஒரு 100 மில்லியனே எவ்வளோ அடிச்சதுனால இவங்க வந்து நியூ இயருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் வெளியே சொல்லிட்டாங்க அவங்க சேனல்ல. கரெக்டா இவங்க அம்மா வந்து கூப்பிட்டோன்னே இவளும் போயிடுவா அந்த இதுக்கு. அப்போ இவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இவ வந்து சொல்றா, நீ வந்து ஜெலிஃபிஷ் எப்படி சொல்றது, ஜெலிஃபிஷ் கான் ஸ்விம் அலோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றா. நீ வந்து நான் இல்லைன்னா நீ வந்து எப்படி சொல்றது இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்கவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவா. என்ன கேட்டா அது கரெக்டா தான் இருந்தது. பட் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த மாதிரி எப்படி சொல்றது, இவ சொன்னது கனவு வந்து இந்த மாதிரி ஜெலிஃபிஷ் கான் ஸ்விம் அலோன் சொன்னது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது கரெக்டா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளாக்கி கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இவ்வளவு பெரிய ஆளாக்கிட்டு கரெக்டா கமிட்மெண்ட் வர டைம்ல அங்க போகும்போது இதா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே ரொம்ப கெட்டவங்க மாதிரி காட்டுவாங்க, அந்த ஐடல் கெட்டவங்க மாதிரி காட்டுவாங்க. எண்டிங் வந்து எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. ஏன்னா இவங்க அம்மா ஒரு நல்லவங்களை காமிச்சிட்டாங்க எண்டிங்ல. ரெண்டாவது அந்த ஐடலுக்கும் கெட்டது எதுவுமே நடக்கல. மத்த ஐடல் எல்லாம் ரிட்டையர் ஆக வச்சு அவளுக்கு வந்து எந்த ஒரு கெட்டதுமே நடக்கல. மூணாவது இவளுக்குமே அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசி, அதாவது இவங்களோட அம்மா கிட்ட பேசி அவ சான்ஸ் வாங்கி கொடுத்துருவா. இந்த மாதிரி முடிச்சிட்டாங்களா. எனக்கா வயிற்றுச்சலா போச்சு. நான் இவங்க எல்லாருக்கும் ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன். என்ன கடைசியா வந்து டிபிக்கல் அனிமே மாதிரி சுபமா முடிக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்களா. எனக்கா எரிச்சல் ஆயிடுச்சு. ஆனா அது பார்க்கும்போது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதுல இன்னும் நிறைய சைடு கேரக்டருக்குலாம் எப்படி சொல்றது, ஒரு பொண்ணுலாம் ரொம்ப ஷட்டினா இருப்பா, அவளெல்லாம் வெளியே வர மாதிரி அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கும்னு வச்சுக்கோயேன் இதுக்குள்ளேயே. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒவ்வொரு வாரமும் வெயிட் பண்ணி பார்த்தேன். எண்டிங் மட்டும் எனக்கு டிசப்பாயின்ட். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு டிசப்பாயின்மெண்ட். ஓகே ஓகே. எனக்குன்னா நீங்க சொல்றத பார்த்தா நான் இதே இதுலதான் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் அதை பார்த்து முடிச்சேன் அந்த அனிமி மசாமுனே. அது வந்து நம்ம கடைசியா அதுக்கெல்லாம் மண்டை காஞ்சு போயிடுச்சு அந்த அனிமிலாம். எனக்கு என்னடா பண்ண போறீங்கன்ற மாதிரி. மசாமுனே வந்து ஆக்சுவலா என்ன தெரியுமா, மாங்கால என்ன எப்படி இருக்குன்னா, இவ வந்து வேற ஸ்கூலுக்கு ஃபாரினுக்கு போயிடுவா. இவ ஹீரோயின் ஃபாரினுக்கு போயிட்டு அங்க ஏதோ லவ் வரும். அதுக்கப்புறம் திரும்ப எப்படி இவங்க சேர்றாங்கன்ற மாதிரி போகும். அது இன்னும் எப்படி சொல்றது, ஒரு ஸ்பெஷல் மாதிரி ஒரு 4-5 எபிசோடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுவே ஒரு 6 வருஷம் ஆச்சா இந்த சீசன் வரதுக்கு. நெக்ஸ்ட் அது லேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பா முடியலடா சாமி எனக்கு இதெல்லாம். நீ அது சுபம்னு போட்டியா, எனக்கு அதான் என்னடா சுபம்னு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சரி 2 சீசன் தான் முடிஞ்சிருக்கு, 2 சீசனோட முடிச்சிட்டாங்க போல. ஏன்னா கடைசியா அப்படிதான் முடிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரியாதா, அதனால நான் அப்படி நினைச்சேன். பார்த்தா இதுக்கு இன்னும் வேற சீசன் வருதுன்னு வேற சொல்லி பயமுறுத்தி விடுறீங்க. அது ஸ்டார்டிங்ல ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி எடுத்துட்டு அப்புறம் அப்படியே வேற மாதிரி போயிடும். ஆமா எனக்கு அதுதான் எனக்கு செகண்ட் சீசன்லாம் தலைவலியே வந்துருச்சு. அட போடாடே நீ பண்ணா போ, ரிவெஞ்ச் எடுத்தாடே இல்ல லவ் பண்ணா போ, என்னை விடுறான்னு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த வருஷத்துலனா நிஞ்சா கமுயி ஒரு அனிமி அது பாத்துருக்கீங்களா நீங்க? ப்ரோ நிஞ்சா கமுயி எனக்கு வந்து என்ன சொல்றது, மக்கள் ஓவர் ரேட் பண்ணிட்டாங்க, அதனால நான் உள்ளேயே போல. நிஞ்சா கமுயி அது வந்து எப்படின்னா ஒரு 6 எபிசோடு அது வரைக்கும் நல்லா கொண்டு போனாங்க. இவன் அந்த நிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபைட்டிங் ஸ்கில்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அந்த ஆக்ஷன்லாம் பாக்குறப்ப. இதுல என்ன பண்ணானுங்க, இந்த நிஞ்சாக்கு நான் சூட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கா மாதிரி உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. நிஞ்சாக்குன்னு தனியா ஒரு ஆர்மர் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு மொத்தமாவே ஃபுல்லாவே வெறும். அதுக்கப்புறம் சண்டைன்னு போகும்போது பெருசா எனக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. ஒரு ஃபர்ஸ்ட் 6 எபிசோட் மட்டும் நல்ல ஒரு நானே கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னமோ பயங்கரமா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தலைகீழா மாறிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஒரு 5 எபிசோடு மேல பார்க்கணும்னே தோணல ப்ரோ. ஒரு மாதிரி பொம்மை பாருங்கடா, ஃபுல் அண்ட் ஃபுல் சீசன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு சரி கேரக்டர்லாம் நல்லா காமிக்கிறாங்க, ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருக்குன்னு நான் பார்த்து ஃபயர் விட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோடுக்கு. அதுக்கப்புறம் என்னாடி இதுன்ற மாதிரி 7-8க்குலாம் ஆக்கி விட்டாங்க. ரைட். ஆமா நான் வந்து போன சீசன்ல இன்னொரு அனிமே பார்த்தேன். ஷோனன் விருப்பப்படுறவங்க இதை பார்க்கலாம், அவ்வளவுதான். மிச்சபடி ஊன்லாம் கிடையாது.
ஆனா அது ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வேற அனிமேஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெறும் ஆக்ஷன் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அது செட் ஆகாது. கொஞ்ச நாளுக்கு மேல வெறுத்து போயிடும். அப்புறம் நான் அப்படி நிறைய பேர் பார்த்திருக்கேன். வெறும் ஆக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இல்லடா எனக்கு அனிமே போர் அடிச்சிச்சுடான்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த அட்வைஸ் வேற ஜானர் ட்ரை பண்ணா அது ஒரு புது அனுபவமா இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச அனிமே, அதாவது இந்த சீசன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். என்ன சொல்ற, டியூக் ஆஃப் டெத் அண்ட் மேடுன்றது 3rd சீசன் வந்திருக்கு. ஆல்ரெடி 2 சீசனுமே தரமா இருக்கும். கான்செப்ட் என்னன்னா, நம்ம மெயின் கேரக்டருக்கு வந்து ஷாடேன்னு சொல்லிட்டு ஒரு விட்ச் வந்து சாபம் கர்ஸ் பண்றவா. அவன் வந்து எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம் தொட்டாலும் ஆமா ஆமா இன்ஸ்டன்டா செத்து போயிடுவாங்க. அப்போ வந்து இவன் ஃபேமிலி எல்லாமே இவனை வந்து அப்டன் பண்றாங்க. இவன் தனியா இவனுக்குன்னு ஒரு மேன்ஷன்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பான். ராப்னு சொல்லிட்டு ஒரு பட்லரும் இவனுக்கு வந்து கூட இருப்பான். அப்பதான் இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அது ஒரு மெய்டோட பொண்ணு. ஓகேவா, அவ வந்து இவனுக்கு ஒரு பர்சனல் மெய்டா வருவா. அவன் வந்ததுல இருந்து இவன் வாழ்க்கையே டோட்டலா மாறிடும். எப்படி சொல்றது, ஒரு காஞ்சு போன காடுல வந்து பூச்செடி முளைச்ச மாதிரி ஆயிடும் அவன் வாழ்க்கை. அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். இப்ப வந்து இவங்க 2 பேருக்கும் சமளவு வந்துருமா. இவன் வந்து கர்ஸ் பிரேக் பண்ணும். அந்த ஆர்க்கு தான் வந்து இதுல போயிட்டு இருந்துச்சு. 3rd சீசன் எண்ட் ஆச்சு. சோ இவன் வந்து அதுல கடைசியா சேருவான் இவ கூட. அதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் சேர்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேர்ந்து கல்யாணம் வரையும் பண்ணுவானா. இவன் என்னன்னா இவனோட டியூக்குன்ற டைட்டில் எல்லாமே விட்டுட்டு இவளுக்காக தனியா வந்துருவான் கடைசியா. வந்து சேர்றது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அனிமே. அதனால போன சீசன்ல எனக்கு ரொம்ப டாப் ஃபேவரட்னா அது இதுதான். சூப்பர். ஆக்சுவலி இந்த ஆனிமே நான் எடுத்து வச்சிருந்தேன் பார்க்கணும்னு. பட் ஆனா சரி பொறுமையா பார்த்துக்கலான்னு வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒன்றும் பிஞ்ச் வாட்ச் பண்றதெல்லாம் கிடையாது. இப்போ சரி கொஞ்சம் பொறுமையா பார்க்கலான்னு அது ஒன்றும் இது லிஸ்ட்ல தான் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. இந்த வருஷம் ஆமா இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ ஆன்கோயிங் வந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்கோயிங்னா வாரத்துக்கு ஒன்று தான் வரும். ஸோ அப்படி பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால தான் ஆன்கோயிங் சைடு வந்தது. ஓகே ஓகே. அப்படின்னா அதுக்கப்புறமா இது மிஸ்டர் வில்லன்ஸ் டே ஆஃப் இந்த வருஷம் தானே வந்தது. மிஸ்டர் இல்ல அது போன சீசன் இல்ல போன சீசன் முந்தின சீசன், அதாவது ஜனவரிக்குலாம் முன்னாடி. அப்போ வந்தது மிஸ்டர் வில்லன்ஸ் டே ஆஃப். ஆமா இரு ஒரு நிமிஷம், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அதானே அது இல்ல ப்ரோ, இரு நான் பாக்குறேன். அது இது கூட தான் பார்த்த மாதிரி ஞாபகம். சோலோ லெவலிங் எப்போ ஆரம்பிச்சதோ அது கூட தான் நான் உட்காந்து இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து எப்படின்னா இப்போ ஃபுல்லா சண்டையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு ஷோனன்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்துல கடைசியா டெசர்ட் சாப்பிட்ற மாதிரி இந்த ஒரு ஆனிமின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது வந்து ஒரு தனி ஜானர் தான். அப்படியே பீஸ்ஃபுல்லா போய்கிட்டே இருக்கும். ஆன்கோயிங்ல நான் வந்து அப்போ இது சோலோ லெவலிங் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா ஃபினிஷிங் டச்சா இது ஒன்று வச்சிருப்பேன். இது வந்து அப்படி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஒரே வேவ் லெங்க்ல தான் போய்கிட்டு இருக்கும். இது நார்மலான ஒரு ஆளு வில்லனா இருக்கான், அவன் வந்து ஒரு டே ஆஃப்ல அவனோட இதுல இருந்து அவன் லைஃப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கதை ஸ்டோரி போகும். அதாவது ஒரு வில்லன்ல இருந்து ஒரு நார்மல் ஹியூமனா எர்த்துக்கு வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு ஏலியன் மாதிரி அவன் எர்த்துக்கு வந்து அவன் புதுசா எப்பெல்லாம் பாக்குறான். அவனுக்கு வந்து ஒரு பாண்டானா ரொம்ப பிடிக்கும். அந்த பாண்டாவோட இவனுக்கு இருக்க அட்டாச்மெண்ட் கூடவே இவனுக்கும், அதாவது அது ஒரு பவர் ரேஞ்சர் இது மாதிரி பவர் ரேஞ்சர் வில்லனும் பவர் ரேஞ்சரும் சண்டை போடுற அந்த இதுதான். பட் இவன் வந்து ஃபுல்லா டே ஆஃப்ல இருப்பான். சோ அந்த ரெட் ரேஞ்சருக்கும் இவனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனே நிறைய டைம் சூப்பரா இருக்கும். அடிக்கடி காட்டுவாங்க. வழி மாதிரி வேற போய் தேடிக்கிட்டு இருப்பான் ரெட் ரேஞ்சர். அதான் இவன் புதுசா பூமிக்கு வந்தவன் இவன் தான் வழி காமிச்சிட்டு இருப்பான். தரமா இருக்கும் அதுவுமே. அதே மாதிரி அந்த சீசன் கூடவே இன்னொரு ஒரு அனிமே வந்தது. அது நிறைய பேர் பேசல, ரொமான்ஸ் அனிமே தான். ஹொக்கைடோ கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. இப்பதான் கேள்விப்படுறேன். இது நான் நிறைய பேர் பேசுவாங்கன்னு நினைச்சேன் இந்த அனிமே, பட் நிறைய பேர் பேசல. இதுவுமே எப்படி சொல்றது, ஒரு நார்மல் ஹேரம் அனிமே மாதிரி தான். எப்படி சொல்றது, ஆனா நல்லா இருக்கும். இவன் வந்து சிட்டில இருந்து ஜப்பானோட வில்லேஜ் தெரியும்ல, ஓரளவுக்கு அது மாடர்னா தான் இருக்கும் வில்லேஜுமே. ஆனா இவன் அங்க போவான். டோக்கியோல இருந்து அங்க போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ஸ்கை ஸ்கிராப்பர் இருக்க இடத்துல எல்லாம் வந்துட்டு அங்க போறதுக்கு, அங்க இருக்க கேர்ள்ஸ், அங்க இருக்க எப்படி சொல்றது, அந்த ஊரோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் அட்மாஸ்பியரை பழகுற மாதிரி அது இருக்கும். அது சூப்பரா இருக்கும் அந்த அனிமே. நான் அது எப்படி சொல்றது, அது பார்த்தாலே ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொமான்ஸ் அனிமேலயே அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ அதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யாராவது பார்க்கணும்னு சொல்ற எல்லாருமே நீங்க பார்க்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷன் தான் இது எல்லாமே. அடுத்தது வேற என்ன இந்த வருஷத்துல எனக்கு சொன்ன மாதிரி இதுக்கப்புறமானா
இதெல்லாம் தாண்டினா கைஜு வந்தது. கைஜு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கைஜு சூப்பரா போச்சு. அது ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. பக்காவான ஸ்டோரி, பக்காவான அனிமேஷன். ஆனா அதுக்கப்புறமா நான் இந்த ஒரு ஆன்கோயிங் நான் பார்க்கல. இப்போ 2024ல. அதுக்கப்புறம் 2024லயே நிறைய இந்த சீசன் 2 அதெல்லாம் வந்துகிட்டு இருந்தது. சீசன் 1 ரிலீஸ் ஆயிட்டு சீசன் 2 அதெல்லாம் அப்போ அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வரதுல பார்த்தோன்னா முஷோகோ டென்சேவும் கோனசுபாவும் ரெண்டுமே தரமான. கோனசுபா வந்து 3rd சீசனு, முஷோகோ டென்சேவும் கிட்டத்தட்ட 3rd சீசன் தான். 2nd சீசன்ல பார்ட் 2 ரெண்டுமே ஒரு சூப்பரான இசக்காய். இது வந்து இசக்காய் பாக்குறவங்க கண்டிப்பா பார்க்கக்கூடிய அனிமேன்னு நான் சொல்லுவேன். அது கூடவே சேர்த்து இதுவும் வந்துச்சு, ரீஇன்கார்னேட்டட் ஸ்லைமும் வந்தது. அது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு ஸ்லைம். அதுவுமே பார்க்கலாம். இசக்காய் தேடுறவங்க அதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்ததுன்னா இது டேஞ்சர் இன் மை ஹார்ட் சீசன் 2. அது தரமா இது கடைசி எண்டிங்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. அந்த அனிமி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பரா போகும். சீசன் 1 சரி, சீசன் 2 எல்லாமே. ஒரு எபிசோடு கூட லாக் அடிக்காது அந்த அனிமே. அதான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட். அப்போ நான் என்ன சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா, ஒன்னு மேஷும் அப்பதான் ஆன்கோயிங்ல இருந்தது, இதுவும் ஆன்கோயிங்ல இருந்தது. ரெண்டுமே 12 எபிசோடு. ஸோ நம்ம வந்து எது ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன். அப்போதான் உங்ககிட்ட சஜஷன் கேட்டு சீசன் இது பாருங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓகே சண்டை வேணாம், நம்ம வந்து இந்த சைடு போய் பார்ப்போம்னு போனதுக்கு ஒர்த்து. ஆனா இந்த அனிமி தரமா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் அனிமே தேடினா எங்கேயுமே கிடைக்காது. அந்த சரியா அளவுக்கு ஃபன்னாவும் கொண்டு போயிருப்பாங்க. அதுல அவனோட விஷயம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிறதுலாம். ஆமா ஆமா, இது ஒரு 10 out of 10 அனிமி. இதுல போன சீசன்ல நான் வந்து இன்னொரு அனிமே பார்த்தேன். கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பா டர்ன் யங் அகைன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. ஓகேவா, பேருக்கு ஏத்த மாதிரி தான். ஒரு வயசான பாட்டி தாத்தா வந்து சடனா எங்க ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீயை வந்து அவங்க இளமையா இருக்கும் போதுல இருந்தே அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. அது எவ்வளவு புயல்ல சாஞ்சாலும் அதை வந்து பேட்சப் பண்ணி அதை வந்து வளர்ப்பாங்க. அது வந்து ஒரு கோல்டன் ஆப்பிள் ஒண்ணு வரும் அதுல. அதை இவங்க சாப்பிட்டோன்னே 2 பேரும் எங்க ஆயிடுவாங்க. அவங்க எங்க ஆனோன்னே எப்படி அவங்க லைஃப் இருக்கு அப்படிங்கறது தான் அது காட்டுவாங்க. எண்டிங்குமே அன்எக்ஸ்பெக்டடா முடிச்சாங்க. அந்த எண்டிங் நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. புதுசா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பார்க்கலாம். கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்பா டர்ன் யங் அகைன். இந்த மாதிரிலாம் நீ சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன் இந்த அனிமிலாம். அது நான் வந்து எப்படின்னா இந்த சீசன் வரதுக்கு முன்னாடியே மேல போயிட்டு பாத்துருவேன். அடுத்த சீசன் என்னெல்லாம் அனிமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். பேர் எதெல்லாம் சூப்பரா இருக்கு, அந்த போட்டோ எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பட்டுன்னு ஆட் பண்ணி வச்சிருவேன் லிஸ்ட்ல. அப்புறம் அந்த சீசன் வரும்போது அப்படியே உட்காந்து பாக்குறது. அது எப்ப இந்த இதுலயே கொஞ்சம் நல்ல ஒரு ராம்காம்லயே நல்ல ஒரு போய்கிட்டு இருந்ததுயா. பேர் ஏதோ ஐஸ் கேர்லா சம்திங், ஐஸ் கை ஏதோ ஒன்று வந்தது. ஐஸ் கை அண்ட் ஹிஸ் ஸ்கூல் ஃபீமேல் கொலீக் தானே அது. பல சீசன். ஆனா எனக்கு இந்த வருஷம் நிறைய பேர் அது போட்டிருந்தாங்க இந்த சீசனுக்கு. அது மதன் ப்ரோவுக்கு நான் சொல்லல, மதன் ப்ரோக்கு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அவரு கூட அது எனக்கு ஓகே, அது ஒண்ணு தோணுச்சு. ஆனா நான் ஒன்னும் அந்த சைடுக்கும் போல. அதுக்கப்புறமா இது நீங்க சஜஸ்ட் பண்ணதா கண்டிஷன் கால்டு லவ்னு ஒரு அனிமி. அது நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமே அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒரு மாதிரினா என்ன, ஃபர்ஸ்ட் சீன்லயே அவனுக்கு பிரேக்கப் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிரேக்கப் ஆயிட்டு உடனே வேற ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேட்சப் ஆகுற மாதிரி காமிச்சிருவாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட நான் டேட் போக போறேன் அந்த மாதிரி ஏதோ வரும் அந்த சீனு. நம்ம டேட் போலாம், நம்ம டேட் போலாம். வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்து கொடை கொடுத்து ஹெல்ப் பண்ணும். கண்டிஷன் கால் அதுல அது அப்படி வராது. ஆனா கண்டிஷன் கால் அதுலதான் இது வரும் இந்த சீனு ஃபர்ஸ்ட் எபிசோடு. இல்ல நான் குழம்பி இருக்கேன்னா? இல்ல நீதான் குழம்பி இருக்கேன்னு நினைக்கிறேன். அது வேற ஏதோ ஒரு அனிமே. அது வந்து ஐயோ அதுக்கு பேர் என்னமோ வருமே. ஐயோ அது வேறயா. நான் அது உனக்கு போன பாட்டுல பேசும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த அனிமே. இந்த அனிமே வந்து ஜாப்பனீஸ்ல வந்து ஹனனாய் குன்டு கொய்னோ யமின்னு சொல்லிட்டு வரும். இங்கிலீஷ்ல தான் கண்டிஷன் கால். இது வந்து கான்செப்ட் எப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹொட்டாரோங்கிற ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா இந்த லவ் அதெல்லாம் என்னன்னே தெரியாது அவளுக்கு. அந்த மாதிரி இருப்பா. லவ் தெரியாதுன்னா, லவ் மத்தவங்க லவ் பண்றது தெரியும், பட் இவளுக்கு அந்த ஃபீலிங் வந்து யார் மேலேயுமே வந்தது கிடையாது. அப்புறம் நம்ம ஹனனாய்க்கு என்னங்கிற எம்சி வந்து ரொம்ப அமைதியா லோன்லியா இருப்பான். அவன் வந்து இந்த கொடராங்கிற பொண்ணை வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பிடிச்சிரும். ஸோ அவன் எப்படின்னா ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மாதிரி போடுவாங்க. கான்ட்ராக்ட்னு இல்லை, பேசிப்பாங்க. எனக்கு உன் மேல உன் கூட நான் பழகுறேன், லவ் வந்ததுன்னா நம்ம வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பழகுவாங்க. அப்படியே அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி மூவ் ஆகுறது தான் இந்த கான்செப்ட் கண்டிஷன் கால் லவ் கான்செப்ட். சூப்பரா இருக்கும். இந்த அனிமே கியூட்டா இருக்கும். நீலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோடு 2 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்மியா இருக்கும் இந்த அனிமே. எனக்கு என்னன்னா, நான் எந்த அனிமே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாக்குறேனோ மேல வந்து பார்க்கும்போது ரேட்டிங் வந்து 6, 5, 4ன்னு கொடுத்துருப்பான்.
அதை பார்க்கும்போது தான் வயிறு எரியுது. இப்போ கூட அப்படிதான் போட்டுருக்கான் எல்லா அனிமேக்கும். அது ஒரு சில அனிமிக்கு அப்படிதான் இருக்கும். நமக்கு இன்னொன்னு நமக்கு நல்லா பிடிச்சதுக்கெல்லாம் கம்மியா போட்டு வச்சிருப்பாங்க. யோ ஒஷினோக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து எனக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல. ஓகேவா, அதுக்கெல்லாம் 8 கொடுத்துருக்கான். இன்னும் இந்த சீசன்ல நிறைய வந்தது, அதுக்கெல்லாம் 5, 6 ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கே 5, 6ன்னு கொடுத்துருக்கான். நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் எபிசோடே சூப்பரா இருக்கு. ஆனா 5, 6ன்னு கொடுத்துருக்கான். எனக்கு அதான் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி அவங்க இது ரசிகர்களுக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குன்னு தெரியல. நான் உனக்கு இந்த அனிமே சொன்ன, நீ பாத்தியான்னு தெரியல. ஆர்க் டிமான்ஸ் டேல்மா ஹவு டு லவ் யுவர் எல்ஃப் பிரைடுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே சொன்னேன், பாத்தியா? இது போன ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன். கான்செப்ட் வந்து புதுசு கிடையாது, பட் ஆனா சூப்பரா இருக்கும். எப்படின்னா, நம்ம இவன் வந்து ஆர்க் டிமான்னு சொல்லிட்டு நம்ம எம்சிஏ வந்து ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. ஓகேவா, இவங்கெல்லாம் சாசரர் வந்து நார்மல் ஹியூமன்ஸ் வந்து பயப்படுவாங்க சாசரை பார்த்து. இவன் வந்து அதுலயே கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரின்னு வச்சுக்கோயேன். தனியாவே இருப்பானா, அவனுக்குன்னு ஒரு மேன்ஷன் வச்சு தனியா இருப்பான். பட் மத்த சாசரர் மாதிரி இல்லாம இவன் கொஞ்சம் நல்லதும் செய்வான் மக்களுக்கு. ஆனா வெளியே தெரியாது இவன் தான் செய்யறான்னு சொல்லிட்டு. அப்படி இருப்பான் இவன். ஒரு நாள் வந்து இவனுக்கு எல்லாமே வெறுத்து போயிடும், எதுவுமே இவனுக்கு செட் ஆகாது அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் ஒண்ணு போயிருப்பான். அங்க போயிட்டு ஏதாவது நல்ல பொருள் ஏதாவது தேருமான்னு பார்க்கும்போது ஒரு எல்ஃப வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு லவ் வந்துட்டு மொத்த ஃபார்ச்சுனும் போட்டு அவளை வாங்கிடுவான். வாங்கிட்டு மெய்டா வச்சுக்குவான் அவன். ஓகேவா, அதுல இருந்து அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படிங்கறது தான் கான்செப்ட். ஆனா அது செம கியூட்டா இருக்கும். இந்த அனிமேலாம் நீ பார்த்தனா அட்ட ஸ்டெச்ல பார்த்து முடிச்சிடும். அதான் நான் சொன்னேன், போன தடவை பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன். அது கூட இல்ல, இது ஏதோ ஒரு எச்எனிபியோட கான்செப்ட் மாதிரியே இருக்கு. எங்கேயோ பாத்துருக்கேங்க இத. இதுடா, ஐயோ அது பேர் என்னமோ ஒரு மெயின் லேபரேட் ஆஃப் அனதர் வேர்ல்டா. அதான் அந்த லேபரின்த், அந்த இதுதான் வந்து இத பார்த்தா மாதிரி ஞாபகம் இந்த கான்செப்ட். ரைட். நாகிக்கு மனசு அங்கதான் போகுது. ஏய், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. அதுவும் அதே நீ கான்செப்ட் அதே மாதிரி வச்சுக்கோ. அதுல அவன் தேடி போய் வாங்குவான். இதுல வந்து எனக்கு பார்த்தா லவ் வந்துரும். அது வந்து எச்சி, இது லவ். அப்படி வச்சுக்கோ. ஹென்டைப்ல லவ்க்கு வித்தியாசம் இருக்குல்ல. இருந்தாலும் ரெண்டும் ரொம்ப ஒரே மாதிரி இருக்கு. இருக்கட்டும், அதுக்கு என்ன, ஒரே ஸ்டோரியை ரெண்டு விதமா எடுத்தா எப்படி அந்த மாதிரி இருக்கும் போல அது. அதான் இது ஒரு ரியாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த வருஷத்துலனா விண்ட் பிரேக்கர் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஐயோ அது ஏன் ப்ரோ கேக்குற, எரிச்சல் தொடல. ஆனா இந்த வருஷத்துல வந்திருக்கு, அதை சொல்றேன் அவ்வளவுதான். பார்த்தவங்க அதை பத்தி சொல்லுங்க ரிவ்யூ. இல்ல ப்ரோ, நீ வந்து டோக்கியோ ரிவெஞ்சஸோட ஒரு மட்டமான வெர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சனா பாரு ப்ரோ. அதுக்கு நான் டோக்கியோ ரிவெஞ்சஸே பார்த்தேன். டோக்கியோ ரிவெஞ்சஸ்ல டைம் டிராவல் இல்லாம ஒரு அலுமூஞ்சி ஹீரோ இல்லாம நீ பார்க்கணும் அப்படின்னா இது பார்க்கலாம். இல்ல எனக்கு வேணாம். எப்படி இது வந்து ஒரு ஸ்கூல் கேங் ஃபைட் அதே தானா? டோக்கியோ ரிவெஞ்சஸ்ல இருக்கிற மாதிரி அதே கேங் அதேதான். அதான் இப்போ மைக்கி வந்து நல்லவனா, அதே மாதிரி இவங்களும் இங்கேயும் நல்ல டீம், ஆப்போனன்ட்ல கெட்ட டீம் வரும். ஆனா அதையும் தெத்திடுவாங்க. அப்போ இது என்ன ஒரு ஆவரேஜான போயிட்டு இருக்கும். திரும்ப அடுத்த டீம் வரும் கெட்ட டீம், அதை ஒண்ணு தோக்கடிக்கணும் இல்லைன்னா திருத்தணும். இதுதான் நடக்க போகுது மாங்கால. இப்படிதான் நிறைய வந்திருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த ஒரு டீம் இதுல வந்து ஒரு டீம் முடிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க, ஒரு கெட்ட டீம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டீமும் கடைசியா நொறுக்கிடுவாங்க போல போயிட்டு. இப்படிதான் நடக்கும். ஆவரேஜ் கேங் ஃபைட் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா அது அப்படியே ஒதுக்கி விட்டுருவோம். அதுலயும் ப்ரோ நீ நட்டு பாத்திருக்கல, அதுல சாஸ்கேயோட பிளாஷ்பேக் பல தடவை காட்டுவாங்க பாத்தியா? சாஸ்கே அப்புறம் அந்த சாஸ்கே நிட்டாச்சி பிளாஷ்பேக்லாம் எத்தனை வாட்டி கட் பண்ணி அத்தனை வாட்டி காட்டுவாங்கல்ல. அதே மாதிரி இதுல ஒரு 4 எபிசோடு கிட்ட காட்டுவான். எனக்கா எரிச்சல் ஆயிருச்சு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறுத்துட்டேன். ஒரு 3-4 வாரமா வேற எபிசோடு ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரி ஆரம்பிச்சுட்டா, ஒரு அனிமே ஆரம்பிச்சுட்டா நான் முடிச்சிருவேன் மோஸ்டா, அதனால ஃபோர்ஸ் பண்ணி பார்த்து முடிச்சேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அந்த நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். அது ரெக்கமெண்ட் கூட உள்ள சேர்க்க கூடாது. ஆனா இந்த சீசன் ஹீரோ அகாடமியாவும் ரொம்ப ஒரு மாதிரி போதியா, பழைய போன சீசன் மாதிரி இல்ல. ஆமா, போன சீசன் சூப்பரா இருந்துச்சு. இந்த சீசன் ஒரு மாதிரி மட்டமா போயிட்டு இருக்கு. அதோட மாங்கா யாரா படிச்சிருக்கீங்களா? மாங்காவே இன்னும் நிறைய கேள்விப்பட்டேன். அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ப்ரோ. 4 சீசன் வரும் போலயே. இன்னும் இருக்குதுடா. மயூராக்கு இப்ப 7 சீசனே வந்திருக்குன்னு நானுங்க. ஆமா, 7வது சீசன் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த வாரம் பிரேக், சண்டே பிரேக். இன்னும் கண்டென்ட் இருக்கு இல்ல, இன்னும் நிறைய இருக்குது. ஆமா, இன்னும் ஒரு 4 சீசன் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வருவாங்க, வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட எனக்கு இதுல பாக்குறதுக்கு வந்து முடியற ஃபீல் இருக்கு. ஆனா மாங்கால நிறைய இருக்குன்றாங்களா, அப்ப என்னடா இப்படி போட்டு இழுப்பீங்களாடான்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா போன சீசன் வந்து ஒரு வாரோட ஸ்டார்ட் தான், அவ்வளவுதான். ஆனா ப்ரோ பாத்தீங்களா ரீசெண்டா நிறைய அப்டேட் வருது.
ம். ப்ளீச்சுக்கு ஏதோ ட்ரெய்லர் வந்துக்குது, ப்ளூ லாக் ப்ளூ லாக் வந்துக்குது. வந்துயும் வெறித்தனமான ட்ரெய்லர். இது ப்ரோ எனக்கு அதெல்லாம் விடுங்க, ஃபயர் ஃபோர்ஸ் ஆமா வந்துக்குது. ஆமா, ஃபயர் ஃபோர்ஸ் வருது. எல்டன் ரிங்க் ஆனிமி ஒரு அடாப்டேஷன் 4 வருஷம் சொல்லிட்டு கழிச்சு இருந்தாங்க. ஒரு அனிமே வருது. ஆமா அது நான் ஆமா. இவனுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அது வந்து அதாவது அபிஷியல் ஸ்டுடியோ எடுத்து பண்ணல, ஃபேன் மேடா இவனுங்களே பண்றானுங்க. பிரிசாக்கு ஓ பண்ணானுங்கல்ல அந்த மாதிரி. அப்போ இதான் ஓ ஓ. ஆனா என்ன அப்புறம் இதுன்னா பேட்மேனுக்கு ஏதோ வருதுன்னானுங்க. ஆக்சுவலி எல்டன் ரிங் பேசும்போது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ஜார்ஜ் ஆர் மார்டின் யாராவது உங்களுக்கு தெரியும்? யாரு ரைட்டர் ஒருத்தர் இருப்பாரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்ல ஒரு பேர்ல அவ்வளவு இதா இருக்காது. படிச்சிருந்தீங்க இல்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஓ டைரக்டர் அவரு தான். எல்டன் ரிங்கோட ஓஹோ. கோ ரைட்டர் அவரு தான். சோ இத பேஸ் பண்ணி அடுத்த கேம்ல இவரோட கோஆபரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு ஓடிட்டு இருக்கு. ஓ இப்ப அதை வச்சுதான் இப்ப இந்த அனிமே கண்டென்ட் சரியா கொண்டு வராங்க. ஐயோ, நல்லா இந்த இருக்கும். சீசன்ல யாரு சூசைட் ஸ்குவாட் இசக்காய் பாக்குறா? இன்னும் வந்துருச்சா ப்ரோ அது? வந்துருச்சு. 4 எபிசோடு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு ஒண்ணா வந்தது. இப்போ இன்னொரு எபிசோடு வந்திருக்கு. ஓ பார்க்கணும். நல்லா இருக்கு. அதாவது அந்த சூசைட் ஸ்குவாட் படத்துல இருக்க அதே ஹார்லி கேரக்டர்ஸ், குயின் அது உங்க அதே கேரக்டர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஷாட் பூமராங்கு. ஆமா, ஜாப்பனீஸ் வாய்ஸுமே ஓரளவுக்கு சூட் ஆகுது எல்லாருக்குமே. நான் வந்து அது இங்கிலீஷ் வாய்ஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஓரளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா செட் ஆகுது. ஹார்லி குயினுக்குலாம் நல்லாவே செட் ஆகுது. அவங்க கொடுத்துருக்க வாய்ஸுமே ஸ்டோரியுமே நல்லா தான் இருக்கு. பேட்மேன் அந்த அபிஷியலா இல்ல இதுவும் ஃபேன் மேடா ப்ரோ? எது இசக்காயா? இல்ல சூசைட் ஸ்குவாட் பேட்மேன் இசக்காயா? வெர்சஸ் யாக்குசாவா இல்ல பேட்மேன் பேட்மேன் இன்ஜின் ஏதோ ஒரு ஏதோ அப்டேட் வருதுண்ணா. விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ வந்துச்சு. ஆமா தெரியலையே, நான் அது பாக்கலையே. பார்க்க நல்லா இருந்துச்சு. பேர் சரியா தெரியல. பேட்மேன் வெர்சஸ் யாக்குசாவா Bleach இல்ல date confirm பண்ணிட்டாங்களா? பேட்மேன் நிஞ்சான். அக்டோபர் மாசம் வரும். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு கேட்டியா? அக்டோபர் மாசம் ட்ரெய்லர் பாத்தீங்களா இல்லையா? இல்ல வெறித்தனமா இருந்துச்சு. நானும் பார்க்கல. எல்லாம் ஓகே. ஆனா யாரையும் காமிக்கல, சேர்ல உட்கார்றப்பையும் காமிக்கல. ஐயோ, அது என்னையா போன சீசன்ல உனக்கு வந்து ஒரு ஷாட் காமிச்சாங்களா? அது போதும். எல்லாத்துலயும் காட்டணும்னு இல்ல, நீ டைரக்டா அனிமேல பாரு. ஏன் ட்ரெய்லர்ல பார்க்க ஆசைப்படுறீங்க? நான் அந்த ஒரு சீனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் மூஞ்சியாவது காமிடா க்ளோஸ் அப் ஷாட்ல அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, பாத்தேன்யா, யாருமே வந்து ப்ளீச்ல மயூரி வரான், உக்கிடாக்கேவோட ஷேடோ வருது, யாருமே எதுவுமே பேசல. ஒண்ணு சுன்சுயை பத்தி பேசுறானுங்க, இல்லையா இச்சிகோ யூகா ஃபைட்டு. அதுலயே இஷிடாவுக்கு விசஸ் இச்சிகோக்கு ஒரு ஹிட் இருக்கும். அந்த ஆரோஸ் வந்து இச்சிகோ வந்து தடுத்துட்டு இருப்பான், அதை யாருமே பேசல. இச்சிடா விசஸ் செஞ்சுமாரு இருக்கு, அதையும் யாரும் பேசல இன்ஸ்டால. அதுக்கப்புறம் மயூரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு, யாருமே பேசல. வெறும் ஐசன் அதை பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். இன்ஸ்டா கடுப்பாயிட்டு, என்னடா இது யாருமே பேசலையடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. ஏன்னா அதுல ஹைப்பான சீன் வந்து அது மட்டும் கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐசன் என்ட்ரி அந்த சீன் மூஞ்ச மட்டும் காமிப்பாங்களான்னு பார்த்தா வெயிட் பண்றாங்க. நானே அதுக்குதான் வெயிட் பண்ணிருந்தேன். நான் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா போன ட்ரெய்லர்ல காமிச்சிட்டாங்க, அப்ப இந்த ட்ரெய்லர்ல காட்ட மாட்டாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. அதனால எனக்கு தெரியும் அனிமேலயே பாத்துக்கலாம். ஆனா இந்த கோர் வெறித்தனமா இருக்க போகுது. ஸ்டார்டிங்லேயே இச்சிபே ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஐசன் என்ட்ரி, அதுக்கப்புறம் இச்சிகோ விசஸ் இஷிடா, அது மாதிரி பாஸ்பி, நிறைய வருதுயா, எக்கச்சக்கமா இருக்கு. பெரிய சம்பவம் இருக்கு போல ப்ரோ. அக்டோபரே வெறித்தனமா தான் இருக்க போகுது. நான் எப்ப ஃபயர் ஃபோர்ஸ் வரும்னு வெயிட் பண்ணிக்கிறேன். அது நல்லா போச்சு. நானே அது வந்து நிறுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு பார்த்தே ஒரு 3 வருஷம் இருக்கும் ஃபயர் ஃபோர்ஸ். நினைச்சே பாக்கல அதுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. காலைல பார்த்து இன்ஸ்டால போடுறாங்க அந்த அப்டேட். அதாவது நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த அனிமேக்கெல்லாம் ஓரளவுக்கு அப்டேட் வருதுயா. இப்ப ஃபயர் ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. அதே மாதிரி ப்ளூ எக்ஸாகிரிஸ்ட்னு ஒரு அனிமே பார்ப்பேன், அதுக்குமே ஒரு சீசன் இப்போதான் போட்டு விட்டான். அடுத்த சீசனுக்கு அப்டேட் வந்துருச்சு. ஃபயர் ஃபோர்ஸே 2 கோர் வருது, 2 சீசனுக்கு அப்டேட். இந்த சீசன்ல கரெக்டா இந்த சீசன்ல யாராவது புது அனிமே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கையில ஒரு அனிமே இருக்கு. சொல்லுங்க. அதுக்கு பேர் வந்து ஆலியா சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யா ஒரு அனிமே. ஆலியா தான் நமக்காக ஆலியா மட்டும்தான். ஓ ஆலியா சம்டைம்ஸ். ஓகே ஓகே ஓகே. சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யான்னு சொல்லிட்டு இந்த அனிமே. இது எப்படின்னா, ஒரு ரஷ்யன் பொண்ணு வந்து ஜப்பான் ஸ்கூல்ல படிக்கிறா. அவன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பா, ஓகேவா. ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வந்து இருப்பா. இவ வந்து மத்த பசங்க வந்து பேசினா கூட பெருசா பேசாம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவா. யாராவது ப்ரொபோஸ் பண்ணா, ஸ்கூல்லே பாப்புலரான பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணா கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அசால்ட்டா. பட் நம்ம எம்சி வந்து
எப்படி சொல்றது, கிளாஸ்ல வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு ஓரமா உட்காந்துருப்பான், அவன் பக்கத்துல வந்து இவ உட்காந்துருப்பா. அவங்க 2 பேருக்குள்ள ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பட் அவளுக்கு வந்து இவன் மேல கிரஷ், பயங்கர கிரஷ். என்ன பண்ணுவா, அவ வந்து இவனை பார்த்து அடிக்கடி கியூட் அப்படி இப்படின்னு சொல்லுவா. ஆனா ரஷ்யன்ல, ரைட்டா, இவன் வந்து ரஷ்யன்ல என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா, நீ ஒரு இடியட் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம எம்சிக்கு ரஷ்யன் தெரியும், ஆனா இவன் வெளியே சொல்லிக்க மாட்டான். இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே இருப்பான், இவன் என்னடா நம்மள கியூட்டுங்கிறா, நம்ம என்னன்னு கேட்டா வெளியே வந்து ஃபுல் இடியட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிப்பான். நடுவுல வந்து ஒரு சின்னதா பிளாஷ்பேக் மாதிரி வேற காட்டுவாங்க. எப்படின்னா, சின்ன வயசுல வந்து ஒரு ரஷ்யன் பொண்ணோட இவன் பழகுவான், அவகிட்ட பேசுறதுக்காக தான் இவன் ரஷ்யன் கத்துப்பான். ஸோ கண்டிப்பா இவ தான் அவளா இருக்கும்னு வச்சுக்கோயேன். சரி. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இது வரையும் இவ்வளவுதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவ்வளவுதான் காமிச்சிருக்கான். பட் இதுவே ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு, நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தான் தோணுது பார்க்கும்போதே தெரியுது. ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சது, ஒரு வாரம் தான் இருக்கும். 5 எபிசோடு போனாதான் கொஞ்சம் யோசிப்பேன், ஒன்னு தானே வந்திருக்கு, பொறுமையா பாத்துக்க உடனே. ஆமா, அதுக்கு அதே மாதிரி நான் இப்ப இது பத்தி பேசுவோம், அந்த ஏஞ்சல் இன்க்ளூடு. அது வந்து இந்த வருஷத்துல எனக்கு இப்போதைக்கு பிடிச்ச ஒரு அனிமினா இப்போ இந்த வருஷத்துல வந்ததுன்னா எனக்கு அந்த அனிமி சொல்லுவேன். அது சேம் தான், ஐசன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு எனக்கு சொன்னாப்புல இந்த மாதிரி இந்த ஒரு அனிமி வந்திருக்கு பாரியான்னு. நானும் போய் பார்த்தேன். ஆனா இந்த அனிமி எதுக்கு பிடிச்சதுன்னே தெரில. ஏன்னா கதை ஒரு நார்மலான எனக்கு கதை தான், பெருசாலாம் இல்லை. ஆனா இவன் கூட காட்டுற அந்த தோவான ஒரு பொண்ணு, ஒரு ஏஞ்சல், அவளுக்காகவே இந்த எத்தனை சீசன் வேணாலும் பார்க்கலான்ற மாதிரி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதாவது அதுல வந்து எப்படி சொல்றது, ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து அந்த அளவுக்கு அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம மெயின் கேரக்டரா இருக்கட்டும், சைடு கேரக்டரா இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஒரு அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோயேன், ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பாக்குறப்ப இது எனக்கு அதே இந்த ஃபீல் தான் வந்தது, என்னடா எச் அனிமி மாதிரி கொண்டு போறாங்களோன்னு. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் எம்சி, இவனை சுத்தி ஒரு 5 பொண்ணுங்க வராங்க. அதுலயும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பாக்குற மாதிரி எல்லாம் வரும், அந்த இந்த செரி ஷாட்லாம் வரும். அந்த இந்த பொண்ணு கிட்ட நோயல், இந்த யூகியோனா அவகிட்டயும் வரும், இவங்கிட்டயும் வரும், டோக்கா கிட்டே வருமே. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி ஏதாவது கொண்டு போவாங்களான்னு யோசிச்சேன். பட் ஆனா ஒரு டீசென்ட்டா கொண்டு போயிட்டாங்க. ஆமா, அதாவது இது ஒரு ஒன்லைன் கான்செப்டா சொல்லிடா, நீ பாக்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் தெரியட்டும். ஒன்லைனா எப்படி சொல்ல, அதாவது ஒரு ஏஞ்சல் வந்து மனுஷங்களை புரிஞ்சுக்கணும், ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கணுன்றதுக்காக ஹெவன்ல இருந்து வந்து ஒரு இவன் வீட்டு பால்கனில வந்து விழும். அதுல இருந்து இவனுக்கு இந்த பொண்ணு கூட எப்படி ஒரு இன்டராக்ஷன் போகுதுன்னு கதை மூவ் ஆகும். இது தொடர்ந்து இவனுக்குள்ள இவனுக்கு கூடவே இவன் வந்து எப்படின்னா இந்த சூப்பர் நேச்சுரல் இதை அட்ராக்ட் பண்ற மாதிரி இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேம்பயர் பொண்ணு வரும், கப்பா வரும். அதே மாதிரி யூகியோனான்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கண்ட்ரோல் பண்ற அந்த கொஞ்சம் எமோஷனலா ஆனா அவளுக்கு அந்த இது ஒரு பொண்ணு வரும். அதான், அதாவது அதேதான் ப்ரோ. இப்போ இந்த கான்செப்ட்ல தான் நமக்கு வந்து ஆல்ரெடி அது என்ன அந்த பேர் கூட ஏதோ ஒன்று வருமே, ஐஸ் கொலி, ஐஸ் கை அண்ட் ஹிஸ் ஸ்கூல் ஃபீமேல் கொலிங்னு சொல்லிட்டு அந்த மெயின் கேரக்டரோட பவர் தான் இவளுக்கு இருக்கும். எமோஷன் கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா அப்படியே அந்த ஐஸ் எல்லாம் ஃபுல்லா வரும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி சொல்றது, அது ஒவ்வொரு கேரக்டரும் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ற விதமே நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த குட்டி இவனை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா, சண்டைக்கு வாடான்னு ஏறி ஏறுவா. அதான் அதே கடைசி இதுல சமான் பண்ணும்போது அவ வந்து அன்எக்ஸ்பெக்டட், சரி ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கா, யாரும் வர மாட்டாங்க நினைச்சா அது ட்விஸ்ட், இவ வருவான்னு எதிர்பார்க்கல. அதான் சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோழியை போட்டு தள்ளாம அந்த பிஸ்கட்டை போட்டு தள்ளுவாளே, அந்த ஷேப்ல இருக்கு, செமையா இருந்துச்சு அதெல்லாம். ஆனா அதுல அவ அந்த சின்ன ஏஞ்சல் வர்றதுதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். செமையா இருந்துச்சு. இன்னும் அவ கூட இன்னும் ஒரு எபிசோடு வேணா எடுத்துருக்கலாம், அதே ரூம்குள்ள இவங்க கூட இது பண்ற மாதிரி. ஆமா ஆமா, என்ன கேட்டா இதுக்கு வந்து ஒரு 4-5 சீசன் கொடுத்தா கூட நான் அழகா பாப்பேன். அளவுக்கு கதை இருந்தா இழுக்கலாம். பட் ஆனா சிம்பிளா அது மாதிரி முடிக்கிறது நல்லா தான் இருக்கும் 2 சீசனுக்குன்னு. அப்படியும் ஓகே தான். பட் இவங்க வந்து எப்படி சொல்றது, இன்னும் நிறைய கேரக்டர் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அப்படியே கொண்டு போலாம், பொட்டன்ஷியல் இருக்கு கொண்டு போறது. என்னன்னா இப்போ இந்த தோவாவும் தொக்கிமிட்சும் ஓகே, நல்ல பேரா தான் இருக்காங்க. ஆனா இதுல இவன் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அவ வந்து அதுதான் நார்மல் பொண்ணு, எல்லாமே விசித்திர ஜந்துக்கள் தான் இந்த அனிமில. அவளுக்கு வந்து அந்த கிளாஸ்மேட்டுக்கு வந்து நம்ம ஆள் மேல கிரஷ் இருக்கும். இது வந்து இவ எப்படி இவன் கிட்ட கன்வே பண்ணுவா, இவன் என்ன எடுத்துட்டு போறான், அது ஒரு குழப்பமாவே இருக்கு. ஆமா, இதுல இந்த 5 பேர்ல யாரை இவன் சூஸ் பண்ணுவா, அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எனக்குனா நான் ஓகே, நான் தோவா சொல்லுவேன். மாங்கா பெருசா தோவா ஓகே தான். இருக்கு, மாங்கா படிச்சாதான் நமக்கு தெரியும் யாரு வருவா. இதுக்காக மாங்கா படிக்கணுமா? ஒரு இந்த மாதிரி அனிமே எல்லாம் வந்து
நம்ம வந்து டோவா அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். சடனா பட்டுன்னு பார்த்தா வேற யாரையாவது பிடிக்கிற மாதிரி கூட எனக்கு காட்ட தெரியல, வாய்ப்பு மேபி இருக்கு. எல்லாருமே அவங்கவங்க இடத்துக்கு இவ ஏன்னா பறந்து இப்போ போனாலும் ஒரு போயிடுவா, நான் சும்மா தான் வந்தேன், உன்னோட ம், வாழ்க்கையை நீ இங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட்டோடய சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சிருவாங்க, யாருக்கு ஆ, தெரியும். அப்படி கூட இருக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்றது, ஏஞ்சலுக்கும் ஹியூமனுக்கும் ம். கனெக்ஷன் வரக்கூடாது, அந்த மாதிரியும் இருக்கலாம். எப்படி வேணாலும் போகலாம், நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன மாங்காவும் படிக்கல, மங்கா ஒண்ணும் படிச்சு பண்ணல. ஸ்பாயில் ஆகிறத விட கொஞ்சம் இந்த சஸ்பென்ஸ்லேயே இருந்து அதை பாக்குறது இன்னும் கொஞ்சம் ஒரு சுகம் தான். இன்னொரு அனிமையா, கெஃபே டெரஸ்ன்னு சொல்ல, அது பேர் இங்கிலீஷ்ல என்னமோ வருமே. இங்கிலீஷ்ல வந்து கெஃபே டெரஸ் அண்ட் இட்ஸ் காடஸ்ன்னு சொல்லிட்டு ஆ. ஒரு அனிமே இருக்கு. அது வந்து ஆல்ரெடி ஒரு சீசன் வந்திருக்கு, இப்போ வந்து ம். செகண்ட் சீசன். இதுவுமே எப்படி சொல்றது, சூப்பரா இருக்கும். இதுலயும் 5 பொண்ணுங்க. எப்படின்னா கான்செப்ட் ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் அந்த கான்செப்ட் வரும். எப்படின்னா நம்ம ஹீரோவோட பாட்டி வந்து ஒரு கெஃபே ஷாப் ம். வந்து வச்சிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த கெஃபே வந்து இடிச்சிடலாம் அப்படின்னு இடிச்சிட்டு அதை வச்சு வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம் அந்த காசு வச்சுன்னு சொல்லிட்டு ம். நம்ம எம்சி வருவான். அங்க வந்து வேலை செய்யற இந்த 5 பொண்ணுங்க வந்து இவனை எப்படியோ கன்வின்ஸ் பண்றாங்க. இவன் வந்து முடியாது. அவங்களும் அந்த கெஃபேல தான் வாழ்வாங்க, அந்த ம். பொண்ணுங்களும். ஸோ இவன் வந்து முடியாது, நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் வந்து இதை இடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணி இவன் வந்து அந்த கெஃபே நடத்த ஆரம்பிப்பான். இவனே நான் எடுத்து நடத்துவான். அப்போ வந்து இந்த பொண்ணுங்களும் இவன் கூடயே தான் ம். சேர்ந்து தங்குவாங்களா. சோ அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் எப்படி 5 பொண்ணுங்க வந்து ஓ. கதை மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. இதுல எச்சி சீன்ஸ் நீ எதிர்பார்க்கறத ஆ. விட நிறையவே இருக்கும். ஆனா நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. 5 பேருக்குமே எம்எல் லவ் ரைட் இருக்கும். ரைட் ரைட். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கே செம்ம ஹைப்ல தான் பார்த்தேன். தரமா சரி, ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்ல இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே சூப்பரா இருந்துச்சு. நீயும் பார்க்கணும்னா யார் வேணாலும் ரைட் ரைட் பார்க்கலாம். பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீசன்ல இன்னொரு ஒரு ம் வித்தியாசமான ரொமான்ஸ் அனிமே. அதாவது ஜிஜி ஹாரம்னு ஆ. சொல்லிட்டு ஒரு அனிமே. ஹாரம்னா எல்லாரும் என்ன நினைப்போம், ஒரு 5-6 பொண்ணுங்க இருப்பாங்க அப்படிதானே நினைப்போம். பட் இந்த இதுல வந்து அப்படி பசங்களா? கிடையாது. எப்படின்னா பசங்க அது ரிவர்ஸ் ஆ. ஹாரம்யா, ஆ. அது வேற இது வேற. இது வந்து மெயின் கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ ஒரு சைடு இருப்பான்னு வச்சுக்கோ. ஏன் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை தான் காட்டுவாங்க, ம். ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவன் வந்து இது தியேட்டர் கிளப்ல வந்து சேரணும், இவங்க ஸ்கூல்ல வந்து தியேட்டர் கிளப்ல சேரணும்னு வருவா. அவளுக்கு ஆக்டிங் ஸ்கில் வந்து ம். செம்ம அதிகம். ஓகேவா. சோ நம்ம எம்சிக்கு வந்து பெருசா ஒரு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோ. ஏன் இந்த பொண்ணை பார்த்தோம், இவன் ஆக்டிங்க பார்த்தோன்னா அவனுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகேவா. இந்த பொண்ணுமே எப்படின்னா ஹாரம்ன்ற பேருக்கு வந்து எப்படின்னா இவ வந்து 5 விதமா ஆக்ட் பண்ணுவா. ம். சுண்டருன்னா ஆமா. தெரியும்ல, சுண்டரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூலான யாத்திரை பொண்ணு சுந்தரி மாதிரி, அதெல்லாம் நிறைய ரொம்ப வரும். அப்பாவி பொண்ணு மாதிரி. அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ம். இதுல வந்து பேசுவா இவ. அந்த மாதிரி அதாவது இவன் சடனா வந்து எனக்கு வந்து அந்த சுண்டரை பொண்ணு சொன்னாதான் நான் வந்து இந்த விஷயம் செய்வேன், அப்படி செய்வேன், அப்படி செய்வேன். ஸோ மாத்தி மாத்தி இவங்க அதே மாதிரி இவ வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆக்டிங் பண்ணி ம். இது பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபா போகும் ஃபர்ஸ்ட் எபிசோடே. இது வந்து ஒரு ரொமான்ஸ் அனிமே மாதிரி இல்லாம ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி போகுது. ஆனா கண்டிப்பா ரொமான்ஸுக்கு போயிடும். பட் எப்படி சொல்றது, நல்லா இருக்கு. ஆஹ் நீ இது சொன்னல அந்த ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட், அதே ஆ. ஃபீல் தான் இது கொடுக்கும். ஆனா ஒரே பொண்ணு 5 டைப் ஆஃப் இது ஓகே மாதிரி ஓகே. நடிப்பா. நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் ஒரு அனிமே வந்து மிஸ்ட்ரி அனிமே. ஒரு அனிமே சைனன் இது ஆ. ரொமான்ஸ் அனிமே அண்ட் சைனன். ஓகேவா. இது எப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஆஹ் எப்படி சொல்ற, லவ் எதுவுமே அவனுக்கு வந்து அமையாது. ஒரு ஆவரேஜா வேலைக்கு போற ஆளுன்னு நினைக்கிறேன். ஆமா, வேலைக்கு தான் போவான். இவன் வந்து தனியா இருப்பானா. இவன் வந்து அதனால என்ன பண்றான், ஒரு ஆ. ரோபோ மெய்டு வந்து வாங்கிடுவான், ஹோம் மேக்கர். ஓகேவா. இவனுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட்டுட்டு இருக்கோம். அந்த ரோபோட்டுக்கு வந்து ஒரிஜினலா வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமுமே இருக்காது. வெறும் சாப்பாடு செய்யணும். அவங்க மாஸ்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். சாப்பாடை பத்தி, வீட்டுல கிளீன் பண்றது, ம். அந்த மாதிரி வேலை தான் அது வந்து பார்க்கணும் அந்த ரோபோட்டு. இவன் என்ன பண்றான், போயிட்டு இந்த ரோபோட் மேலேயே இவனுக்கு லவ் ஆரம்பிச்சிடும். நீ அழகா இருக்க, நீ என்ன மேரி பண்ணிக்கிறியா ஆ. அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ரோபோட் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது. பட் இவன் தூங்க போற டைம்ல வந்து அந்த ரோபோட் வந்து நான் பண்ணிக்கிறேன் ம். அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட வந்து சொல்லும். அது எப்படின்னா அந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதோ வேற மாதிரி மாறின மாதிரி இவன்ட்ட வந்து ம். பேசும். மற்ற டைம் வந்து அதுக்கு ஞாபகம் கூட இருக்காது சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஆம்லெட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அனிமல் நிறைய பார்த்துருப்ப. அதுல வந்து இந்த ஹார்ட் ஆ. மாதிரி எல்லாம் எழுதி பேர் போட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் இந்த ம். ரோபோட் வந்து பண்ணாது. நார்மல் ஆம்லெட் ரைஸ் தான் செய்யும். பட் அந்த ஒரு ப்ரோக்ராம் சடனா வந்து இவன் பேர் போட்டு லவ் அப்படின்ற மாதிரி போட்டு இவனுக்கு கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது அதுவுமே ம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காது. அதுக்கப்புறம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நடுவில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்.
அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 2 பேருக்குள்ள எப்படி ரிலேஷன் போக போகுது அப்படிங்கறது தான் காட்டுவாங்க. இது ஏன் செயினன்னு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பவும் புரியல. மேபி எப்படி சொல்றது, இந்த ரோபோட்டுக்கும் ஹியூமனுக்கும் இருக்க அந்த கனெக்ஷன் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்களா, இல்ல அது ஹியூமன் சொசைட்டில எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்களான்னு தெரியல. செயினன் கொடுத்துருக்காங்கன்றதுனாலயே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு முடிவு anime பண்ணேன். பேர் என்னது? கான்செப்டுமே நல்லா இருக்கு. நான் என்ன நினைச்சேன், இது பேர் வந்து மை வைஃப் ஹேஸ் நோ எமோஷன். நான் வந்து என்னமோ நார்மலா எமோஷன் இருக்காது அப்படிங்கிற, நார்மலான பொண்ணு எமோஷன் இல்லாம ஏதோ இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ரோபோட். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு எபிசோடு, ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது. நல்லா இருந்துச்சு. இதுவுமே செகண்ட் எபிசோட் வந்திருக்கு, நான் இன்னும் பார்க்கல, இன்னைக்குதான் வந்துச்சு. நிறைய சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலான்னு. உனக்கு நான் சொன்னதுல ஏதாவது ஒரு அனிமே எடுத்து பார்க்கலாம். நான் கூட உனக்கு 2 அனுப்பிச்சேன் குரூப்ல. அந்த ஆலியா சம்டைம்ஸ் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யா, அது ஒன்னு இருக்கு. அது போனோடனே பாத்துறோம். அதுக்கப்புறமா குரூப்ல அனுப்பிச்ச அந்த 2 இருக்கு. அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி பார்த்து. ஓகே. யோ நாகி இருக்கியா? அகி இது ஆரிஃபோரேட்டா மாதிரி ஒரு அனிமே வந்திருக்கு. அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இவனை பிட்ரே பண்ணி எப்படின்னா ஒரு கிளாஸே ஃபுல்லா சம்மன் பண்றாங்க. அதுல வர மாதிரியே சம்மன் பண்ணிட்டு இவன் மட்டும் அதுல இ கிளாஸ், மத்த எல்லாரும் எஸ் கிளாஸ், ஏபிசி அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அதனால நீ வந்து ஒரு ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தள்ளி விட்டுறாங்க. ஒரு டஞ்சனுக்குள்ள, டிஸ்போசல் டஞ்சன் சொல்லிட்டு ஒரு டஞ்சன்ல இவனை தள்ளி விட்டுறாங்க. கிளாஸ்மேட் எல்லாருமே இவனை வந்து மதிக்க மாட்டாங்க. நீ வந்து வேஸ்ட்ரா, இப்போ ஒரு இ கிளாஸ் வந்துட்டு நீ எப்படி ஏ கிளாஸ் எஸ் கிளாஸ் கிட்ட எல்லாம் நீ வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இவனை அடிச்சு தோத்திடுவாங்க. ஓகேவா? இவனோட பவர் வந்து ஸ்டேட்டஸ் எலிமெண்ட் கொடுக்கறது, பேரலைஸ், பாய்சன் இந்த மாதிரி கொடுக்கறது. ஸோ இவன் இந்த டஞ்சன்ல இருந்து தப்பிச்சு வந்து இவங்களை பழி வாங்கணும். அதான் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் எபிசோட அனிமேஷனுமே தரமா இருந்துச்சு. நீ வேணா பார்க்கலாம். நான் போய் ட்ரை பண்ணி பார்க்கறேன். பேர் என்ன சொன்னேன்? பேர் தானே, ஒரே சார். இந்த வருஷமா வந்தது இல்ல போன சீசன். இந்த வருஷம் தானே போன சீசன். ஃபெயிலியர் ஃப்ரேம்யா. ஃபெயிலியர் ஃப்ரேம். ஐ பிகேம் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் அனிலேட்டட் எவ்ரிதிங் வித் லோ லெவல் ஸ்பெல்ஸ். ஓகே. இவ்வளவு பெரிய பேரா ப்ரோ? நீ வெறும் ஃபெயிலியர் ஃப்ரேம்னு போட்டாலே வரும். அனிமேஷனுமே சூப்பரா இருந்துச்சு. இவனுக்கு வந்து முக்கியமா அதுல காடஸ் தான் இவனை வந்து அடிச்சு துரத்துவா. அந்த இதுக்கு டிஸ்போசல் டஞ்சன்ல அவன் காடஸ பழி வாங்கணும், கூடவே இந்த கிளாஸ்மேட்டையும் பழி வாங்கணுங்கிறது அவன் எய்ம். வேற இந்த சீசன்ல சொல்லிக்கிற மாதிரி இன்னும் ஒரு அனிமே இருக்கு. சூசைட் ஸ்குவாடுக்கு 5 எபிசோட் கையில மாட்ட மாட்டேங்குது. 4. ஓகே 4. டாசுகெட்சு ஃபேட் ஆஃப் த மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு நம்ம எம்சிஏ காட்டுறாங்க, கிளாஸ் ரூம்ல சும்மா சுத்திட்டு அந்த மாதிரி இருக்கான். அடுத்த நாள் காலையில இவன் வந்து வெளியே வந்து பாக்குறான், ஊரே அமைதியா இருக்கு. இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தா இவன் ஃப்ரெண்டை செத்து கிடக்குறான். ஓகேவா? என்னடா இப்படி இருக்கானேன்னு பார்த்தா அவனுக்கு கால் வருது. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் வந்து எனக்கு கால் பண்றான். இந்த மாதிரி சுத்தி பார்த்துருப்ப, எல்லா இடமும் அமைதியா இருக்கும், சிட்டில இருக்க எல்லாம் செத்துட்டாங்க, நம்ம கிளாஸ்ல நம்ம ஸ்கூல்லயே நான் ஒரு 5-6 பேர் தான் உயிரோட இருக்கோம், நீ வந்து மீட் பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் ஸ்கூலுக்கு. இவனும் அதே சிட்டில இன்னும் ஒரு சில கொஞ்சம் சர்வைவர்ஸ் இருப்பாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? இது ஏன் என்னன்னு காரணம் தெரியல. சடனா அங்க பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து அந்த ஸ்கிரீன் சேவர்ல மெசேஜ் வந்திருக்கும். ஆல்ரெடி ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இவங்க இக்னோர் பண்ணிருப்பாங்க. இந்த தடவையும் இது வரும். இதை வந்து அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் தான் கண்டுபிடிப்பான், இந்த மாதிரி மெசேஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தா ஒரு கேம் ஷோ மாதிரி இவங்க பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ப்ளூ கலர் இல்ல ரெட் கலர் லேப்டாப்பும் ப்ளூ கலர் லேம்ப் போஸ்ட், இது 2 இருக்கும் சிட்டில. அதை வந்து நீங்க வந்து யார் வேணாலும் அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ ப்ளூ கலர் லேம்ப் போஸ்ட், ரெட் கலர் லேம்ப் போஸ்ட். இப்போ ப்ளூ கலர்ல வந்து ஒரு அதிகமான பேர் வந்து பிடிச்சிருக்காங்க, ரெட் கலர் அதிகமான ஆளுங்க கம்மியான ஆளுங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரேண்டமா ஒரு இதுல வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபுல்லா செத்து போயிருவாங்க. சூஸ் பண்ண எல்லாரும் ஒருத்தர் சூஸ் பண்ணாங்க, இல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இது செத்து போயிருவாங்க. இப்ப அதை கண்டே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, மேல் ஃபீமேல் இது 2த்துல யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது அவங்க வந்து வெறிதனமா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நடுவில் இவங்க கிளாஸ்மேட்லயே ஒருத்தன் கையில கண்ணு கிடைக்கும், பைத்தியம் மாதிரி அவங்க சுட்டுக்கிட்டு இருப்பான் எல்லாரையும். இப்படி நடக்குது. கடைசி என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து எதையுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. சடனா மேல் ஆர் ஃபீமேல் சொல்லிட்டு சூஸ் பண்ணல. சூஸ் பண்ணும்போது ஹீரோ செத்து போயிடுறான். அதோட எபிசோடு முடிச்சான். ஓகேவா? பட் ப்ரிவிலேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று இவன் ஒன்று கண்டுபிடிப்பான். மேபி அதை வச்சு இவன் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு கேம் ஷோ மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி சடனா இவங்களுக்கே தெரியாது
இவன் வந்து நான் ரெட் எடுத்தா சேஃப், ப்ளூ எடுத்தா சேஃப் அப்படிலாம் கிடையாது. நீ எதை எடுக்கிற சடனா இது அதிக பாப்புலேஷன் இருக்கு, இது கம்மியான இருக்கு, கம்மியான பாப்புலேஷன் சாவு அப்படின்னா கம்மியான பாப்புலேஷன் செத்துருவாங்க, இல்ல அதிகமா இருக்க செத்துருன்னா செத்துருவாங்க. எப்படின்னே தெரியாம இவங்க விளையாடணும் உயிரை கையில பிடிச்சிட்டு. அதுதான் கேமு. அப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருக்கான். அடுத்த எபிசோடு வந்திருக்கு, இல்ல வரப்போகுது. நான் இன்னும் வந்தோன்னு பார்த்து தான் முடிவு பண்ணோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சொல்லுங்க இந்த சொல்லுங்க சீசன்லயும் அதாவது இல்ல ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாதிரி வித்தியாசமா அனிமே வருதா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இசக்காயின்னு பார்த்தோன்னா மொத்தமா வந்து சேரும். ம். ஒரு 15 16ன்னு சொல்லிட்டு வரும். நான் எல்லா இசக்காயும் உட்காந்து பார்ப்பேன். அதை தாண்டி வித்தியாசமான கொஞ்சம் அனிமே வரும். ரொமான்ஸ்ல ஒரு ஒரு 5 6 வரும். இது போக வேற ஏதாவது இந்த வாய்ஸ் ஆக்டர் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா ஏதாவது வரலாம். இது போக பிஎல் ஜிஎல்னு சொல்லிட்டு கேட்டகரியில 1 2 ஏதாவது வந்துரும். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த சீசன்ல மட்டுமே ஒரு 37 அனிமே இருக்கு. ஆல்ரெடி ஓடுற அனிமே, இப்ப வர அனிமே எல்லாம் பாக்குறதுக்கு. இப்ப இதுல சீசன் 2 வந்தது ஒஷினோகோ, அதுக்கப்புறம் ஃபேரிடெயில் வந்திருக்கு. ஃபேரிடெயில் நிறைய பேர் ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்த சீசன் வந்துருச்சு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு. இன்னுமே வராதது கொஞ்சம் இருக்கு. ரொமான்ஸ் அனிமேவே எனக்கு பழைய சீசன் இப்போ புதுசா வந்து அனிமேன்னு சொல்லிட்டு ஒரு 5 6 இருக்கு. அதான் இந்த மாதிரி வருதுன்றது நான் சொல்றேன். ஒரு ஜேர்னரை வச்சுதான் மோஸ்டா சர்க்குலேட் பண்றாங்க ஒவ்வொரு சீசனுமே. ரொமான்ஸுக்கு ஒரு 5 6, இசக்காய்க்கு ஒரு 15, அந்த மாதிரி ஒரு ஜேர்னர் வச்சு சர்க்குலேட் பண்றாங்க. ஏதாவது வித்தியாசமா நமக்கு எடுக்காம கொஞ்சம் டிஃபரண்டா அப்படிதான் பார்த்து நல்ல ஒரு இதுவா இருக்கு. ஒரு சில அனிமே எல்லாம் பாக்குறப்ப ஒரே ஸ்டோரியை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஆமா, இப்போ இசக்காய் ஆமா, இப்போ ரொமான்ஸ் அனிமே வந்து மோஸ்டா ஒரே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோயேன். ஆனா அது வந்து அவங்க எடுக்கிற ஸ்கிரீன் பிளே, அந்த கேரக்டர் காட்டுற விதத்தை வச்சுதான் அது வந்து டிஃபர் ஆகும் ரொமான்ஸ் அனிமே எல்லாம் மோஸ்டா. ஆனா இசக்காய் பார்த்தோன்னா ஓரளவுக்கு எல்லா அனிமேயுமே கிட்டத்தட்ட காமனா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்னு வச்சுக்கோயேன். பட் அது பியூரா இசக்காய் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்களால மட்டும்தான் அந்த 15 இசக்காயும் சீசன்ல வராது மொத்தமா பார்க்க முடியும். எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதுலயே பெஸ்டா 1 2 இசக்காய் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் வேணா சொல்றேன். மத்தபடி நீங்க வந்து அந்த 15 இசக்காயும் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து ஒண்ணும் இல்ல, நீங்க நீ ஏதாவது சொல்லணுமாயா? அது பாத்திருக்கீங்களா? அது ஆக்சுவலி அதோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒண்ணு 10க்கு 10 கொடுக்கலாம், இல்லைன்னா 10க்கு 1 தருவாங்க ரேட்டிங். அந்த மாதிரி தான் இருக்குமா அனிமே? அப்படியா? இல்ல அனிமே மேபி அது ஒரு இல்ல ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த அனிமே கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம இருக்கலாம். அது ஒண்ணு. ஆனா ஒரு அனிமே ஸ்டோரி, அது ஸ்டோரி மட்டும் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு. மிச்சபடி எனக்கு பேர் மறந்துருச்சு. அது எப்படின்னா, இவன் ஸ்கூல் பையன் தான், இவனுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சர் மேல இவனுக்கே க்ரஷ் வரும். அப்புறம் பார்த்தா அந்த டீச்சர் வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த பையனோட அப்பாவே அந்த டீச்சர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. அது ஒரு மாதிரி இதுக்கே அப்படின்ற அந்த கல்யாணம். ஆனா இது நார்மல் இருக்கு. இதே மாதிரி நான் ஒரு அனிமே பார்த்திருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. அது பேர் எனக்கு ஞாபகம் பொண்ணு இந்த அது வந்து எப்படின்னா கல்யாணம் ஆன இவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கும். இந்த தங்கச்சி வந்து இவன் மேல கிரஷ் இருக்கும். ஆனா பார்த்தா 2 பேரும் ஏதோ உறவு முறையில தான் வருமா. அது ஏதோ இன்செஸ்ட் கலந்த ஒரு ஸ்டோரி போகும் இது. ஆக்சுவலா இதே மாதிரி நான் ஒரு அனிமே பார்த்திருக்கேன். அந்த அனிமே பேர் எனக்கு தெரியல. என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோ வந்து குரூப் டேட் போயிட்டு ஒரு பொண்ணோட மேட்டர் பண்றான். பண்ணிட்டு அதே பொண்ணு பார்த்தனா அடுத்த நாளே அவனுக்கு வந்து இதா வரும். இவனுக்கு வந்து ஒரு டீச்சரையும் லவ் பண்ணுவான் இவன். ஆனா மேட்டர் பண்றது வேற ஒரு பொண்ணை வந்து குரூப் டேட்ல மட்டும் பண்ணிட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிடும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதை, அதனால பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அடுத்த நாள் பார்த்தா இந்த இந்த என்ன சொல்ற மேட்டர் பண்ண பொண்ணு அந்த இவன் லவ் பண்ற டீச்சர் 2 பேருமே இவனுக்கு வந்து ஸ்டெப் சிஸ்டரா வருவாங்க அடுத்த நாளே. இவனுக்காக ஷாக் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நடுவுல மாத்தி மாத்தி இவங்க 2 பேரையும் அப்பப்ப இது பண்றது அப்படிதான் போய்கிட்டு இருக்கும் சீரீஸ். எனக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ சொல்ற கான்செப்ட் அதே மாதிரி பேர் வந்து அப்ப நான் ஒன்னு சொல்லவா? பேர் வந்து டொமஸ்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு 4 5 பாத்துக்கறேன். இல்ல அவன் ஏதோ சொல்ல டொமஸ்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுப்போம். என்னடா? ஆமா ஆமா அதேதான் நான் அதை பாத்துருக்கேன். அதான் அனிமே தான், அதுவும் டொமஸ்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இதுல என்ன ஆயிடும் கடைசியில இவனுக்கு வந்து மேட்டர் பண்றதுக்கு இடமே கிடைக்காத மாதிரி ஸ்கூல் ட்ரிப் போவாங்க. ஓகேவா? அவ டீச்சர் இவன் ஸ்டூடெண்ட்ல போயிட்டு எல்லாரும் கீழ இருந்து அந்த இது பாத்துருப்பாங்க ஃபயர் ஒர்க்ஸ். இவன் மேல போய் ரூம்ல போய் மேட்டர் பண்ணுவான். கீழ இருந்து ஒருத்த வீடியோ எடுத்துருவான். எடுத்துட்டு ஸ்கூல்ல பிரின்சிபல்கிட்ட காமிச்சிட்டு 2 பேரும் டிரான்ஸ்பர் ஆகிட்டு போயிடுவாங்க. கடைசியா சேரவும் இல்லை. ஓகேவா? அந்த மாதிரிதான் முடியும் இது ஸ்டோரி. என்னங்கடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். சென்சார்டு அன்சென்சார்டு 2 வெர்ஷன் இருக்கு.
சென்சார் பாக்கணுங்கிறவன் சென்சார் பாக்கலாம், பேசுற ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு எச்சி உள்ள Zoro கொண்டு உடனே வந்துருவான் போவோம். யாராமே. அன்சென்சார்ட் இருக்குதா? அன்சென்சார் இருக்கு Uncensored இருக்கா? டொமஸ்டிக் கேர்ள் இருக்கு என் anime இருக்கு பேர் என்ன பண்ணீங்க? டொமஸ்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த கடைசியா என்ன கொஞ்சம் பாத்துக்கிறோம் பாப்போம். ஆக நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணதுலயே டோரோவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது இது ஒண்ணுதான். ப்ரோ இவ்வளவு நேரம் Yeah. பேசுறதுல ஒரு ஒருத்தனும் ஒண்ணு பிடிக்கும். எனக்கு இதுதான் பிடிக்கும். அனிமிலே வச்சிருக்கான். யா Right, right. சென்சார்டு இருக்கு, அன்சென்சார்டு இருக்கு. இல்ல 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 ஆமா, இல்ல, 2 இல்ல, வருஷம் இது ஆமா. நீ பார்த்தா- பாத்துட்டியா? அது இருக்கும். அதெல்லாம் பாத்துருவோம். அதெல்லாம் ஓகே பிரச்சனை ஓகே. இல்ல. இல்ல இந்த அனிமேயுமே நான் எப்பவோ பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாட்காஸ்ட்ல தான். எப்போ பேசின மாதிரி தான் இருக்கு. நம்ம உட்காந்து எல்லாத்தையும் பேசுவோம். Domestic என்ன girlfriend. ஞாபகத்துல இல்ல, அவ்வளவுதான். எதை எப்ப பேசணும்னு ரொம்ப மாசங்கள் ஆச்சா, ஞாபகம் இல்ல பேசணுமா இல்லையா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இப்போதைக்கு நாங்க பார்த்தது இவ்வளவுதான். So, இதுக்கப்புறமா இப்போதைக்கு அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து டிசம்பர் மாசம் இல்லைன்னா அடுத்த ஜனவரியில பேசுவோம். அது வரைக்கும் இருந்தா பேசுவோம் நாங்க. ஆக்சுவலா நான் பார்த்தது இன்னும் இருக்கு, ஒரு 60-50 அனிமே இருக்கு. அது நான் சொன்னா அது எல்லாருக்கும் பிடிக்காது. அதாவது ஒரு சில கான்செப்ட் ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கறது இருக்குல்ல. அதனால நான் ஓரளவுக்கு ஜென்ரலா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். Okay, அதனால so இந்த வாரத்துக்கு okay, அவ்வளவுதான். எப்பா டே போன வாட்டி இப்படிதான் நீயே முடிச்சு விடு. அதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். அவுட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி சாமி ஓகே. ஆமா. இந்த வார எபிசோட்ல இவ்வளவு நாங்க சொல்லு. பேசியிருக்கோம். இவ்வளவுதான் இப்போதைக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே நிறைய வந்திருக்கு. ஆனா பேசினா வளவலன்னு போகும். அடுத்த ஒரு இதுல நாங்க வந்து பேசிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த அனிமி சஜஷன் பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். பார்க்காதவங்க கன்ஃபார்ம் இதுல நிறைய அனிமிலாம் நாங்க சஜஸ்ட் பண்ணிருக்கோம். சூப்பரா இருக்கும் எல்லா அனிமியும். ஐசன் ப்ரோட சஜஷன்லாம் நல்லா இருக்கும். கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அவுட்ரோ கொடுத்துறியா? ஓகே, இன்னையோட கன்செப்ட் இதுதான். இதுல நாங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சதா கூட சும்மா கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் அதே நம்ம ஐசன் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். மறந்துருக்கலாம், வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இதோட ஓரளவுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாராவது சொல்லணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அடுத்த பாட்காஸ்ட்ல சொல்றோம். அந்த ஆள் பேசினே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி ஆமா, பேச டைம் இல்ல. கண்டென்ட் இருக்குது. அவருக்கு என்ன இத ஃபுல்லா பேசினா அது போர் அடிச்சிடும். அதனால அதுலயே எப்படி அதே ஃபில்டர் பண்ணி எது நல்லா இருக்கோ அதை மட்டும் சொல்றாங்க மனுஷன். ஆமா அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கே டொமஸ்டிக் பாரு, அப்படியே பாருங்க. ஸ்கூல் டேஸும் பாரு. சரி, அப்ப எது நல்லா இருக்கோ ரெண்டுத்தையும் பார்த்து ரெண்டு தான். நானே அடுத்தது வந்து லைட்னிங்னு ஒரு அனிமே பார்க்கலான்னு இருக்கேன். ஒரு ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு ஆபீஸ் ஒர்க்கர் வளர்க்குற மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்வீட்னஸ் அண்ட் லைட்னிங் சொல்லிட்டு அடுத்து அதுதான் பார்க்கணும். ரைட் ரைட் எப்படி இந்த வாரத்துக்குள்ள முடிச்சிருவேன் நான் அதை பார்த்து. அவ்வளவுதான். சோ அடுத்த பாட்காஸ்டில் சந்திக்கும் வரை முடிச்சிடலாம். அப்ப உங்கள் உங்களிடம் ஸ்பைக், ஜோரோ, மேகி மற்றும் மைசன். யாராச்சும்